பெரம்பலூரில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறைக்கான அறிவிப்பை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மயிலாடுதுறை, கடலூர், திண்டுக்கல், அரியலூர், விழுப்புரம், சேலம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து திருவாரூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், வேலூர், கரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கும், தஞ்சை, திருவண்ணாமலையில் உள்ள மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் இன்று விடுமுறைக்கான அறிவிப்பு வெளியாகியிருந்த நிலையில் தற்போது கூடுதலாக பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கும் விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அச்சுத ராஜகோபால் இணைப்பில் இருக்கிறார். பெரம்பலூரை பொறுத்தவரைக்கும் மழை நிலவரம் எப்படி இருக்கு அச்சுத ராஜகோபால்? எப்போது தொடங்கி மழை பெஞ்சிட்டு வருது? என்ன நிலவரம்? வணக்கம் பிரியதர்ஷினி. அதாவது காலை நேற்று நள்ளிரவில் இருந்து இன்று காலை அதிகாலை 6:30 மணி வரை பெரம்பலூர் மாவட்டத்தில் 16.09 மில்லிமீட்டர் மழை பொழிவு பெய்துள்ளது. தொடர்ந்து காலை 7 மணி முதலே பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் தற்பொழுது பெரம்பலூர் புறநகர் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. இதையடுத்து மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளுக்கும் கால்நடைகளை மாடு மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வரும் தற்பொழுது தங்களது பணிகளை செய்ய முடியாமல் அவதியுற்று வருகின்றனர். அதையடுத்து அருகில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களுக்கும் நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து நீர்நிலை பகுதிகளுக்கு கடந்த பெஞ்சின் புயல் ஏற்பட்ட கனமழை காரணமாகவே நீர்வரத்து அதிகரித்துள்ளதை தொடர்ந்து தற்பொழுது பல்வேறு பகுதிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பேரிடர் மேலாண்மை குழு பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு உதவி எண்களை வழங்கியுள்ளனர். மேலும் தற்பொழுது காலதாமதமான இந்த அறிவிப்பின் காரணமாக பள்ளி செல்லும் மாணவர்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். பெற்றோர் தரப்பில் இதற்கு கடுமையான எதிர்ப்புகளும் வலுத்துள்ளது. நிச்சயமா பெரம்பலூர்ல எந்த அளவுக்கு மழை பெஞ்சிட்டு வருது, அதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு குறிப்பிட்டதற்கு நன்றி அச்சுத ராஜகோபால்.